வணக்கம். வணக்கம். டபுள் டிக் தானே? கேட்டுக்கிட்டேன். வணக்கம் வித் டபுள் டிக். இது வந்து எப்படின்னா ஒரு பாட்காஸ்ட். ஆக்சுவலாக பாட்காஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ண தேவையில்லை. நிறைய பேர் வந்து நிறைய பாட்காஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு வகையான ஒரு பாட்காஸ்ட். இதில் வந்து நிறைய என்ன வகை விட அவங்களே பார்க்கல தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேச போகிறது வந்து ஹாரிஸை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, தீவிரமான ஃபேன் இருக்குது ஒரு காரணம். இன்னொன்று வந்து ஒரே டைமில் 3 ஜாம்பவன்ஸ் இருந்தாங்க. ஒன்று வந்து ஏஆர் ரஹ்மான், இன்னொன்று வந்து யுவன் சங்கர் ராஜா, அதுக்கடுத்து ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த 3 பேருமே நிறைய பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்காங்க. 3 பேரோட சாங்ஸுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போது இளையராஜாலேருந்து ஏஆர் ரஹ்மான் வர்றாரு, அந்த டோன்லேருந்து சவுண்ட்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யுவன் சங்கர் ராஜா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ். இதுக்கு முன்னாடி இளையராஜாவோட நிறைய பேர் மியூசிக் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் மியூசிக்கை பார்த்துட்டு இளையராஜா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 3 பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹாரிஸ் ஒரு டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்தார். அதையும் கௌதம் மேனனோட சேர்ந்து பண்ண பாட்டெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா இப்போ இவங்க 3 பேர் கூடயுமே வந்து ஹாரிஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னீஷியனாவோ இல்லைன்னா வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் அசிஸ்டன்டாவோ அவர் இருந்திருக்காரு. அந்த மியூசிக் எல்லாம் வந்து ஒரு ஃபிளேவர்ஸ் அவர் தெரிஞ்சிருப்பார்ல. ஓகே, இந்த டேரக்டர்ஸ் இப்படி யூஸ் பண்றாங்க. இப்போ எனக்கு அதுதான் தெரியும். இப்போ வந்து நான் இப்போ இளையராஜா இருக்காருன்னு வச்சுக்கவே, ஒரு லெஜெண்ட். ஆனால் லெஜெண்டோட ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ணாலும் நம்ம இதெல்லாம் புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று தோணும்ல. அவர் பீக்கிலாம் பண்ணியிருப்பாரு. பட் இவருக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, டிஃப்ரெண்டான ஒரு வே இருக்குல்ல. அதே மாதிரி தான் நீ சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு லெஜெண்டாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ நம்ம வேறு விதமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று இருக்குல்ல. அங்கேருந்து ஒன்று பிடிச்சா அவருக்கு லைன் பிடிச்சிட்டாரு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் ரஹ்மான் சார்ட்டு தான் எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய நம்ம இவருடைய ஃபர்ஸ்ட் மூவிலே பார்த்தீங்க அப்படின்னா பியானோ அப்படியே மறைஞ்சிருமா. இருந்தாலும் ஒரு மியூசிக் டாக்டர் பற்றி பேசும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லை, அதுக்காக அப்படி வந்தேன். இருந்தாலும் அதான் ரஹ்மான் சார்ட்டு வந்து நிறைய வந்து பியானோ யூஸ் பண்ணுவார் ரஹ்மான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பியானோஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு அவரோட மியூசிக்ல. அதே மாதிரி இந்த மிக்ஸ்டு மியூசிக்ஸ், அது வந்து இந்த ஈக்குவலைசர்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல. அது அந்த ஈக்குவலைசர்லாம் முறை வந்து ஃபாரின்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இந்த மார்கழி பூவையில ஒரு சவுண்ட் வரல, தண்ணியோட சவுண்ட், டிஜிட்டல் ஆடியோ, அது எல்லாமே அந்த டெக்னிக்கலா ரொம்ப இம்போர்ட் பண்ணாரு ஜப்பான்ல இருந்தெல்லாம் வச்சு. அதுக்கப்புறமா அதுல இருந்து மியூசிக் பண்ணாரு. அதுல வந்து அடுத்தபடியா அந்த மாதிரி டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அது வந்து ஹாரிஸ்னு சொல்லணும். எனக்கு வந்து ஹாரிஸ் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ வந்து ஒரு பாட்டு பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பெரிய ஃபேன் புள்ள இருக்கு. இப்போ வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு இப்போ மியூசிக் எப்படி இருக்குன்னா ஒரு லேயர் இருக்கும். ஓகேவா, அந்த லேயர் மேலே கீழே சவுண்டில் ஆட் பண்ணி அடுக்கிட்டு இருப்பாங்க. அடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பார்க்குறோம் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது இல்லை அதெல்லாம் அந்த வெரைட்டிஸு. இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கிறோன்னா, இப்போ அன்னியன் படத்தில் வந்து காதல் யானை வரிகிற ரெமோட் இருக்குல்ல, ஓகேவா, அதில் வந்து ஒரு இதில் வந்து அந்த பாம்னு வரும்ல, ஜப்பானில் விழுந்த ஒரு பாம்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வரும். அப்போது கரெக்டாக பாம் வெடிக்கிற சவுண்டு வரும். ஹிரோஷிமா நீதானோ அப்படிங்கிற வரப்போ வருதுல்ல. இதுக்கு மேலே பண்ணால் காப்பி ரைட்ஸ் வந்துடும். அப்போ சவுண்டு வருது இல்லை. இது வந்து மியூசிக் போடுறப்பவே அந்த சவுண்டு ஆட் பண்ணியிருப்பாரான்னா மேக்ஸிமம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுவாங்க. இப்போ அந்த சவுண்ட்லாம் ஆட் பண்ணுறாங்கல்ல. இப்போ நீ எந்த பாட்டு வேணாலும் எடுத்துக்கோ, நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நண்பன் படத்தில் இருக்க அஸ்கஸ்க்கு பாட்டு எடுத்துக்கோ. நல்லா ஹெட்ஃபோன் போட்டு கேட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பீட் இருக்குல்ல, அது லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரிதம் வரும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரே டோனில் தான் அது இருக்கும். அந்த ஒரே டோன் தானே, அந்த ஒரு டோன் இருக்கும். அந்த டோனுக்கு மேலே தான் அடிக்கிருப்பாரு மற்ற மியூசிக் எல்லாமே. அந்த ஏற்ற இறக்கம் அப்படி போயிட்டு வர்றது எல்லாமே மேலே இறக்கு தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். அது நல்லா கேட்டுகிட்டே இருந்தோம்னா சொல்லுவாங்களே அதுதான் மெட்டு. அது தனியாக தெரிகிற இது இந்த மெட்டு இதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபைன் பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் வரும். கடைசி எல்லா பாட்டுலேயும் மேக்ஸிமம் அப்படி வரும். அதுக்கு மேலே வர்றது வந்து அங்கங்கே மாறும். அது எனக்கு பேர் டெக்னிக்கலான தெரில. அதை வந்து கிளியராக என்னால் கேட்க முடிஞ்சது வந்து ஹாரிஸ்ட்ட தான். நான் நிறைய கேட்டிருந்தாலும் எனக்கு அது புரிஞ்சது. அது விஷயம் என்னன்னு பார்த்தா, இன்னொன்று வந்து இந்த நிறைய பேர் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்குவாங்களே, அதில் வந்து குறிப்பாக நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னா வந்து ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. அந்த ஹெட்ஃபோன்ஸோட திறமை எப்படி அப்படிங்கிறத நீங்கள் அவர் பாட்டு கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். அந்த இப்போ ஜென்னைசஸ் எல்லாம் வந்து நிறைய ஹெட்ஃபோன்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. குறிப்பாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு விடுவாங்க, நிறைய மியூசிஷியன்ஸ்க்கு விடுவாங்க.
அதை நம்ம எடுத்து ஆக்சுவலா வந்து சென்னிசர் ஹெட்செட் என்ன பண்ணுன்னா ஒரு சவுண்டையும் தனியா கேட்குற மாதிரி இருக்கும். அது ஒரு பீட் உனக்கு பெருசா இருக்காது, இருக்கும், ஒரு பீட்டா அடிக்கிற மாதிரி இருக்காது. நீ 50 ரூபா ஹெட்ஃபோனை பார்த்துட்டு கேட்டப்போ என்னடா இதுல இருக்க சவுண்ட் அது இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அது அதுக்கானது கிடையாது. மைன்யூட் சவுண்ட்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மைன்யூட்டா வந்து பாக்குற சவுண்ட்ஸ் அது எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அது ஹெச்டி குவாலிட்டி. இப்போ நம்ம அந்த சவுண்ட்ஸை பத்தி பேசும்போது தான் வந்து உனக்கு ஸ்பீக்கர்ல டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நம்ம 10,000 ஒரு ஸ்பீக்கர் வாங்கினாலும் வந்து அதுல என்ன சவுண்ட் கேட்கும், அதே சவுண்ட் வந்து 1 லட்ச ரூபா ஸ்பீக்கர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரே மியூசிக் வர மாதிரியே இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் தெரியும், அந்த தெளிவு. அது வந்து நம்ம ஆடியோல வந்து அது ஒரு அடிக்ஷனாவே மாறும். நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு ஹெட்ஃபோன், காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ல கேட்டுட்டு நீங்க அதை விட ஒரு மினிமமா ஒரு 10,000 குறைஞ்ச ஹெட்ஃபோன் நம்ம வாங்குவோமே, அது நீங்க கேட்டாலும் உங்க சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதுதான் வந்து சவுண்டுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து அதுதான் பெரிய மார்க்கெட்டாவும் இருக்க போகுது. ஆமா, அதுக்கு வந்து ஹாரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்பீக்கரு, அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் மிக்சிங், இதுக்காக வந்து ஸ்டுடியோ வந்து ரெடி பண்ணார். ஏசியாலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அப்படின்னு. அவர் வந்து ஜெர்மன் டெக்னீஷியன்ஸை வச்சு கூப்பிட்டு வந்து அதுல வந்து அவருக்கு என்ன ஒரு விஷயம் அது சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெக்னீஷியன்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எனக்கு வந்து இந்த ரூம்ல வந்து நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன சவுண்ட்ஸும் வந்து எனக்கு அவ்வளோ தெளிவா கேட்கணும். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு இன்சுலேஷன்ஸ்லாம் அந்த இதை மாட்டுவாங்களே அதெல்லாம் மாற்றுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், அது எவ்வளோ காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல, வேற எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்டிருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் கேட்டிருக்காரு. அதனாலதான் அந்த ஸ்பீக்கருக்கு அந்த செட்டப்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துருப்போம் அந்த செட்டப்பை. ஓகே, எனக்கு வந்து ஹாரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஓப்பனிங் சாங் எவ்வளோ படம் இருக்கு, நிறைய பாட்டுலாம் மாசா இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தனியாக ஒரு பாட்டை சொல்லணும் அப்படின்னா கற்க கேட்டியாடு விளையாடு. இப்போ ஓப்பனிங் சாங் எப்படி பார்த்துருப்போம், பயங்கரமாக அடி இருக்கும், டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தானே ஓப்பனிங் சாங்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கற்க கல்லும் கற்க வந்து அது ஒரு விதமான ராக் ஸ்டைலில் ஒரு ஓப்பனிங் சாங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஓப்பனிங் சாங் வந்ததான்னு தெரில. இது லைட்டாக ஏஆர் ரஹ்மான் வந்து பண்ணியிருப்பார். அதான் இன்னொரு வருஷம் வந்து அதை பார்க்குறேன். இப்போ வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அதெல்லாம் கேட்டிருப்போம். எனக்கு இந்த மாதிரி விஷயம் தான் அதில் பெட்டராக தெரியுது. அதுவும் கௌதம் மேனன், ஹாரிஸ் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே வந்து ஹிட்டு. இப்போ ஒரு பாட்டு வருது, ஒரு பாட்டு நல்லா இருக்குது, மேக்ஸிமம் ஒரு ஆல்பமாக ஹிட் ஆகுறதுலாம் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. நம்ம வேணும்னு வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம், பட் ஒரு ஆல்பமாக ரொம்ப கம்மியாக தான் ஹிட் ஆகுது. ஆனால் ஹாரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் அவ்வளோ ஆல்பத்தை ஹிட் பண்ணியிருக்காரு. அது படம் எடுத்துக்க மின்னலே, அந்த மின்னலையில் வந்து எல்லாருமே புதுசு. அதுவும் இப்போ கூட அந்த கேட்டால் கூட உனக்கு நான் ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா விஷுவல் பார்க்குறப்ப வேணால் பழசாக தெரியும், ஆனால் சவுண்டு இன்ன வரைக்கும் புதுசாக இருக்கும். நம்ம ரீசெண்டாக வெற்றிமாறன் அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, சில டேரக்டர்ஸ் மீட் நடந்ததுல அதில் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி பேசும்போது ஹாரிஸ் அவருடைய அந்த இந்த பாட்டு மின்னலையில் இது ரீமாசன் கம்பியை சுற்றி ஆடுவாங்களே, வசீகரா. நாங்க எங்க போனோம், லொகேஷன் தேடுறதுக்கு போனோம் அப்படின்னா அந்த சாங்கை நமக்கு கேட்டாதான் வந்து ஒரு மைண்ட் ஒரு லொகேஷன் தேடுற ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசீகரெல்லாம் வந்து அந்த மாதிரி மெலோடி அதுக்கு மேலே நீங்க கேட்டு போனோமா கிடையாது, கேட்டுருக்கலாம். மேபி அது வந்து நம்ம இளையராஜா சாங்ல கேட்டு இருந்திருக்கலாம். இல்ல இப்போ எப்படின்னா சோகம்னா ரொம்ப சோகமா இருக்கும், ஹாப்பினா ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிறைய பாட்டு பார்த்துருப்போம். இது கொஞ்சம் இந்த 90s 2000 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இப்போ சூப்பரான ஒரு மெலடி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கவே, இப்போ முன்பேவா அப்படின்ட்டு ஒரு மெலடி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி கேட்கறனா அப்படி இருக்காது, அது கொஞ்சம் உருகி இருக்கும். சோகமான பாட்டு கேட்கறதுனால ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போது சுற்றுமொழி சுடரே பாட்டு வந்து ஒரு ரொமான்டிக் பாட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் நீ கேட்குற போது உனக்கு ரொமான்டிக்காக இருக்கணும்னா இருக்க மாதிரியும் தெரியாது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அது எல்லாமே. நீ அது ஒரு பாட்டு மட்டும் நான் சொல்லலை, சுற்றுமொழி சுடரே. அதே மாதிரி வந்து மின்னலையில் வந்து ஒரு பாட்டு வருமே, என்ன பண்றது, அழகிய தீயே. அதுக்கப்புறம் வெண்மதியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறேன்னா வெண்மதி நீளம். இப்ப இளையராஜா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே, ராசாத்தி ஒண்ணு, அது கிட்டத்தட்ட அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாட்டு தான். ஆனா இந்த சோகமா இருக்க பாட்டுக்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போகாத அந்த இது ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் அதுலயே டெப்தா போன பாட்டுனா எம்மா காதல் பண்ணோம், அதுவும் அது கொஞ்சம் சோகமாவும் இருக்கும். ஆனா வெண்மதி நீல அந்த அளவுக்கு நம்ம அஃபெக்ட் பண்ணாது, ஆனா அந்த மாதிரி ஃபிளேவர் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த எம்மால வந்து நடுவில் ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, அந்த சீக்வன்ஸ் வந்து செமையா பண்ணிருப்பாரு. அந்த பாட்டு முன்னாடி பின்னாடி எனக்கு பிடிக்கிறதோட அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த மின்னலை பத்தி பேசும்போது அந்த வசீகரா சாங்ல
குறிப்பா வந்து குளிர் காய்ச்சலோடு சேர்ந்து ஒரு போர்வைக்கு ஒன்று தூக்கம்னு வரும். அப்ப பின்னாடி வந்து மழை எழுதி வச்சிருக்கோம். அந்த லைன் அவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. அந்த மழை பெய்யும் பத்திரிக்கை அந்த கண்ணாடிக்கு பின்னாடி மழை வந்து போயிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு ரொமான்டிக்கா இருக்கும். அப்போ வந்து ஒரு சவுண்ட் ஆட் பண்ணிருப்பாரு. குளிர் காய்ச்சலோடு சேர்ந்து அந்த டெம்பரேச்சர் சவுண்ட் மாதிரி ஒரு சவுண்ட் வரும் பத்திரிக்கை. டீ 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 டீன்னு ஒன்று ஆட் ஆயிருக்கும். அது வந்து எப்படி அப்படி யோசிச்சிருப்பாரு அந்த மாதிரி. எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை ஆட் பண்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, ஆட் பண்றது அவர் எப்பவுமே அந்த இம்ப்ரோவைசேஷன் வந்து பண்ணுவார். மியூசிக்கு வந்து ஒரு லிரிக்ஸ்க்கு அப்புறமா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் நடுவுல சில பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெல் சவுண்ட் வரும், டங் அப்படின்னு வரும். அது எந்த பெல்னா இந்த யூரோப்ல இருக்க சர்ச்சில் உள்ள பெல் சவுண்ட் வரும் தெரியுமா? அது நிறைய டக்குன்னு பாடல் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா சில பாட்டுல எல்லாம் போகும்போது டக்குன்னு பின்னாடி வந்து அந்த பெல் சவுண்ட் வரும். அது சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. அதேதான் அவர்தான் ஃபர்ஸ்ட் அந்த புரியாத வார்த்தையை போட்டு ஆரம்பிப்பாங்கல்ல, அப்படி பண்ணிருப்பாரு. அது என்னதான் அவர்கிட்ட நீ கேட்டப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எல்லா இன்டர்வியூலயும் அது அவருக்கே தெரியலன்னு தான் சொல்றாரு. அதுவே வந்து ஒரு கேட்சியா இருக்குல்ல, அப்படியே வந்துருது. ஆமா, ஒரு பேர் மாதிரி எடுத்துக்குவோம். அந்த பேர்ல இருந்து நம்ம அந்த பேரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டாண்ட் பண்ணா எனக்கு அதுதான். எனக்கு இப்போ நான் சாங் கேட்டகரி பிரிக்கிறேன்னு வச்சுக்கவே, இப்போ வந்து உயிரின் உயிரை பாட்டை வந்து எந்த கேட்டகரி கீழே பிரிப்ப? உயிரின் உயிரே உயிரின் உயிரே அடுத்த பாட முடியாது. அது வேற. அது என்ன பாட்டல் கேட்டகரினா வந்து ஒரு ஃபாஸ்ட் மோட்டிவேஷன் சாங் இல்ல. இப்போ வந்து லிரிக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கவே, லிரிக்ஸை மட்டும் தனியா பார்த்தேன்னா சோகமா இருக்கும். நான் யூடியூப்ல மோட்டிவேஷன் சாங் டைப் பண்றப்போ உயிரின் உயிர் எல்லாம் வருது. அது தேடி வச்சது. அப்ப பிரிக்க முடியாது. அது இருக்குல்ல, அதுதான் அவங்களோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். அதை கண்டிப்பா இப்போ வந்து அது நீ லிரிக்ஸா கேட்டேன்னா சோகமா இருக்கு. லிரிக்ஸை மட்டும் எழுதி பார்த்தேன்னு வச்சுக்கவே அது அப்படி இருக்கு. ஆனா பாட்டை கேட்கிறப்போ ஜாலியா இருக்கு. அந்த அந்த அது வந்து எது அங்க என்ன பண்ணுதுன்னா ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தியா, அது வந்து லேயர் மெட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெட்டை வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா எப்பவுமே ஒரு ஜாஸ்லயே வச்சிருப்பாரு. சோ அந்த ஜாஸ்லயே இருக்கும்போது அந்த பீட் வந்து பின்னாடி வந்து எப்பவுமே ஒரு விதமான எனர்ஜி கொடுக்குற மாதிரி அந்த ஜாஸ் இருக்கும், கொஞ்சம் அந்த பெப்ல இருக்கும். அதுக்கு மேல போற லேயர்லாம் வந்து இப்போ எப்படி சொல்றது, நம்ம அந்த வில்லு பாட்டுலாம் பாடுறப்போ பின்னாடி ஒரு வயலின் இது ஆரம்பிச்சிரும் தெரியுமா, ஒரு ஹார்மோனியம் மாதிரி. அந்த ஹார்மோனியம் இவர் பண்ற அந்த மியூசிக்ல வந்து பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல வர்றது வந்து கொஞ்சம் கீழே ஏத்தி இறக்கி போற மாதிரி அவருடைய அந்த மியூசிக் ஆட் பண்ணிக்கிறார். ட்ரம்ஸோ வயலினோ பெரிய ஒர்க் இருக்கு. நான் வந்து ஒரு டைம் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலான்னு எடுத்தேன். இப்போ எப்படின்னா நானி கோனி அந்த பாட்டு, உயிரின் உயிர் அந்த மாதிரி இருக்க பாட்டுலாம் ஒரு ஃப்ளேவராக பிடிக்கிறது அப்படின்ட்டு. அது வந்து என்னன்னா எனக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் வந்து ஹாரிஸுக்கு பிளேலிஸ்ட் எடுத்தோம்னா எல்லா பாட்டையும் போட்டு வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு பிரிக்க தெரியாம போட்டிருக்காங்களோன்னு தோணுது. ஹாரிஸ் வந்து எப்பவுமே பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு சென்டரை மெயின்டைன் பண்ணுவாரு. நீ அவருடைய ஃபாஸ்ட் பீட் சாங் எடுத்துக்கோ, அதுலயே ஒரு மெலடி இருக்கும். நீ மெலடி எடுத்தா அது ஒரு ஃபாஸ்ட் இது இருக்கும். அதனால வந்து அது எப்பவுமே அது பேலன்ஸ்டான ஒரு இதுல இருக்கும். மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமான இப்போ இவன் வந்து பார்த்த அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான இது போவாரு. பில்லால நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா அவனுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீமான ஒரு இது அப்படி அந்த மாதிரி இவர் போக மாட்டார். அந்த இப்போ தொட்டா பவர் எடுத்துக்கலாம், என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு மாஸ் கொடுத்த ஒரு பாட்டு. அதுலயே வந்து பார்த்த அப்படின்னா கொஞ்சம் சைலன்ஸ் இருக்கும், கொஞ்சம் மெலடி இருக்க மாதிரி இருக்கும் சைட்ல. ஆனா காத்துக்கு போல அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மெதுவா இறங்கும். அதே மாதிரி திருநெல்வேலி அல்வாடா எடுத்துக்கேன், அதுலயும் இந்த சூப்பரான ஒரு கழுத்து பயங்கரமா வலிக்குது. கேமரா தூக்கி எடுத்து ஒண்ணு இங்க வச்சிருக்கேன். ஆமா, இப்ப நம்ம எல்லாம் விட்டோம். அவனே சும்மா கேளு சொன்னா கேளுடா. ஏன்னா அந்த சாங்லயும் வந்து பாத்து அப்படின்னா அந்த சாங்ல அந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுமே பாடி மெடலி தான். உயிரே என் உயிரே அந்த பாட்டு பயங்கரமா இருக்கும். பட் சாமியில வந்து நம்ம சொல்லி ஆகணும். சாமி வந்து எந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் நமக்கு எந்த மாதிரியான ஒரு தீம்னே நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அது எனக்கு அதுதான் மேஜிக்னு சொல்றது. ஒரு மியூசிக்ல மேஜிக் பண்றதுங்கிறது அந்த இதுதான். ஞாயிறு மதியம் அப்படின்னு அந்த பாட்டு போடுவாங்க. அது மாதிரி அப்புறம் ரொம்ப முக்கியம் என்னமா நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அவருடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ஷன்ஸ். இது வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் வந்து யார் அதிகமா வந்து செலக்ட் பண்றாருன்னா நம்ம ஹாரிஸ் தான். உதாரணத்துக்கு அவர் மாதிரி வந்து நம்ம அந்த வயலினையும் நாதஸ்வரத்தையும் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. மற்ற டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். நாதஸ்வரத்தை மாடர்னா யாரு கொடுக்க முடியும்? ஹாரிஸ் வந்து மாடர்னா கொடுத்தாரு. இதுல நம்ம மஜ்னுல எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்பவுமே நம்ம ஹாரிஸோட கான்செர்ட் எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த அந்த டோன் வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எப்ப போட்டாலும் ஒரு வைப். யாராவது ஆக்சிடென்ட் அந்த வைப் சாங் போடுவாங்கல்ல, அந்த சாங்குக்கு ஏத்த ஒரு. ஆமா, எனக்கு வந்து ஹாரிஸுக்கு வைப் நிறைய வந்து இருந்துச்சு.
அதே மாதிரி இந்த மெர்க்குரி மேலே பாட்டு, மெர்க்குரி அந்த தம்பி, அதெல்லாம் வந்து நல்லா அந்த படம் ரிலீஸ் ஆனது கூட எனக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த பாட்டு மூலியமா டைப் ஃபோன் இருக்குல்ல, அதில் தேடி டவுன்லோட் பண்ணுறப்போ பண்ணி கேட்டோன்னே அதை கேட்டுகிட்டே இருக்கேன். நான் அடிக்கடாக கேட்டுட்டு இருந்தேன் சாங், அந்த சாங். அப்புறம் கோவப்படத்தில் வந்து ஓப்பனிங் சாங் ஒன்று வரும்ல, என்ன பண்ணுறது, என்னமோ ஏதோ அது ஓப்பனிங் சாங். அது ஓப்பனிங் சாங் தானே இல்லையா? காதல் ஃபெராரி அப்படின்ட்டு வரும்ல, அது என்ன என்ன எப்படி தெரியுமா இருக்கும். அதெல்லாம் நான் எத்தனை அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு டைம் ஃபுல்லாக. அது உண்மையிலே அந்த பாட்டு கம்போஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அதுல லேயர் எடுத்து பார்த்தா நீ சொன்ன லேயர்ல வந்து ஒரு 100 லேயர் இருக்கும். லேயருங்கிறது இப்போ நீங்க மியூசிக் தெரிஞ்சவங்க வந்து அது கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். எங்களுக்கு அது தெரியாது, நாங்க புரிஞ்சுக்கிற விதம். அந்த கால் முளைத்த பூவேன்னு ஒரு மாற்றான ஒரு சாங் வரும், அதுலயுமே வந்து இந்த ரொம்ப ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரெட்டை கதிரைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியா வந்து முடிகிற போது விசுவல்ல கொஞ்சம் இதா இருந்தது. ஆமா, ரெட்டை கதிரை பாட்டுல கடைசியா அந்த முடிகிற போது come on all way has to say அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது எப்படி பிடிச்சாங்க அந்த லைன் வந்து. அந்த படத்துல லாஸ்டா ஒரு பாட்டு வரும்ல, கால் முளைத்த பூவே அந்த பாட்டு பேர் தான் நான் வேற மாதிரி சொன்னேன். அதான் ரெட்டை கதிரை சொன்னியா? ரெட்டை கதிரை ஓப்பனிங் சாங். பாத்தீங்களா எப்படி பாருங்க எடிட்டரு, நாங்க பண்ணதுக்கு ரைட்ஸ் வரும், அதை கரெக்டா பண்ணிட்டோம், அவனுக்கு காப்பி ரைட்ஸ் வரும். அவனுக்கு பிடிச்சிங்க கால் முளைத்த பூவே. அதே மாதிரி நிறைய பாடம் சொல்லிட்டே போலாம். அப்புறம் துப்பாக்கியில வந்து ஒரு வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு துப்பாக்கி. அதே மாதிரி வந்து நண்பன், ஏன்னா இப்போ சங்கர் சார்னு எடுத்துட்டோம்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஆர் ரஹ்மான் தான். நண்பன் கிடைக்க 2 பாட்டு, ஸ்டார்டிங் பாட்டை இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஹாரிஸ் பாட்டுல கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த பாட்டு மட்டுமா கேட்க கூடாது, இருந்தாலும் அந்த அது ஒரு சில பேர் வந்து அவங்க மியூசிக் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நீ துப்பாக்கியில் ஒரு பிஜிஎம் வரும்ல, அது மின்னலையிலேயே வந்திருக்கும், அது அவங்களோட இது அது வரும். இப்போ வந்து உனக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்குன்னா ரிப்பீட் ஆகும், மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கணும். நம்ம ஒரே விதத்துல திங்க் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த மாதிரி வரும். அனிருத்லாம் வந்து பண்றது பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கின்னு அவரே சொல்லிட்டாரு. அப்ப அவ்வளவுதான், ஒரு பல மேஜிக்கை பண்ணவர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். உங்களுக்கு ஹாரிஸ் பாட்டுல எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது, எந்த பாட்டை ரிப்பீட்டடா கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி கீழே வரும், அதுக்கு மெயில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு எபிசோட டபுள் டிக்ல ஒரு எபிசோட நெக்ஸ்ட் வேற ஒரு இதோட நல்ல எபிசோட நாங்க பாக்குறோம். டாடா.